வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். பெரிய எதிர்பார்ப்புகளுக்கிடையே நாகினி சீசன் 4 கலர்ஸ் தமிழ் டிவியில் வெளியாக போகுது. பிப்ரவரி 17 முதல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களின் நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதே தேதியில் தான் நாகினி சீசன் 4 இரவு 8:30 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி வெளியான சீசன்களை போல நாகினிகளோட பழிவாங்கிற கதையை மையமாக வச்சு தான் இந்த சீசன் 4 எடுக்கப்பட்டிருக்கு. நாகினி சீசன் 4 சீரியலோட ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில் வெளியான நாகினி சீரியல் வெற்றியடைந்ததை அடுத்து அதன் அடுத்தடுத்த சீசன்களும் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் மற்ற தென்னிந்திய மொழிகளிலும் நாகினி சீரியல் வெளியாகி ஒவ்வொரு சீசனுக்குமே பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியாக வெளியாகி வெற்றியடைந்த நாகினி சீரியலின் 4th இன்ஸ்டால்மெண்ட் தான் இந்த நாகினி சீசன் 4. நாகராணி மானசாவுக்கும் அவரோட காதலருக்கும் பாலைவனத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் கல்யாணம் நடக்க ஏற்பாடுகள் நடந்துட்டு வருது. தன்னோட மகள் இச்சாதாரி நாகத்துக்கும் ஒரு மனித பிறவிக்கும் திருமணம் நடக்கப் போவது தெரிந்து அதை தடுக்க மானசாவோட குடும்பம் வாங்க போகுது. ஆனால் மானசா தன்னோட முடிவில் உறுதியாக இருக்காங்க. மானசாவுக்கும் மனித பிறவிக்கும் திருமணம் நடந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுமே மானசாவோட சக்தி அவங்கள விட்டு போயிடுன்னு மானசாவோட பெற்றவங்க சாபம் கொடுக்குறாங்க. ஒரு வழியாக மானசா தன்னோட காதலரை திருமணம் செஞ்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் தன்னோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருமணம் புரோகிதர் மூலமா சடங்குகள் நிறைவேற்றப்பட்டு நடக்குது. மானசாவுக்கு திருமணம் பண்ணி வச்ச புரோகிதர் நடந்த விஷயங்களை ஒண்ணு விடாம ஒரு பொண்ணுகிட்ட சொல்றாரு. இது தவிர மர்மங்கள் நிறைந்த சிவன் கோவிலோட ரகசியங்களை தெரிந்த பெரிய குடும்பத்தை பத்தியும் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு தான் ஸ்டோரியோட வில்லி. எப்படியாவது சிவன் கோவிலோடு நெருக்கமான குடும்பத்துக்குள்ள நுழைய பிளான் பண்ணுறாங்க அந்த வில்லி. ஒரு வழியாக அந்த குடும்பத்தோட தத்து பிள்ளையை மயக்கி அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே நுழையிறாங்க. இதற்கிடையில் மானசாவுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்குது. இந்த பெரிய குடும்பம் தான் மானசாவோட கணவரோட குடும்பம். திருமணத்தில் பிரிஞ்ச இந்த குடும்பம் குழந்தை பிறந்ததால் ஒன்று சேர்ற சமயமாக பார்த்து வில்லி பெரிய குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு மானசாவையும் வர வச்சு ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே அழிக்க நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிவன் கோவில் ரகசியத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க. ரகசியத்தை சொல்லாததால் பெரிய குடும்பத்தையும் அந்த குடும்பத்தோட சொந்த பையனான மானசாவோட கணவரையும் மானசாவோட கண்முன்னாலேயே கொலை செஞ்சிடறாங்க. குழந்தை பிறந்ததற்கு பிறகு மானசாவோட சக்தி போயிடுன்னு கொடுக்கப்பட்ட சாபத்தால தான் தன்னோட குடும்பத்தை மானசாவால் காப்பாற்ற முடியலை. தன்னோட குடும்பத்தை தன் கண்முன்னாலேயே கொண்டுட்டதால ரொம்பவே ஆக்ரோஷமாகிற மானசா குழந்தையோட மலை உச்சிக்கு போய் மேலே இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. கூடவே ஒவ்வொருத்தரையும் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. மலை உச்சியிலிருந்து குதிச்ச மானசா தப்பிச்சு தன்னோட குடும்பத்தை அழிச்சவங்களை பழி வாங்கினாங்களா? மானசாவோட குழந்தை என்ன ஆச்சு? சிவன் கோவில் ரகசியம் என்ன? இதுக்கெல்லாம் விடையே சொல்ல போகிறது தான் நாகினி சீசன் 4. நாகினி சீசன் 4 ஹிந்தி வெர்ஷனுக்கும் தமிழ் வெர்ஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் கேரக்டர்ஸோட நேமை சேஞ்ச் பண்ணது தான். ஹிந்தியில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸோட நேமையும் தமிழில் மாற்றிருக்காங்க. நிறைய திருப்பங்களோடு இந்த சீரியல் எடுக்கப்பட்டிருக்கு. முந்தைய சீசன்களோட தொடர்ச்சியாக இந்த நாகினி சீசன் 4 இருக்காது. சீரியலுக்கான டப்பிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிட்டதால பிப்ரவரி 17 முதல் இரவு 8:30 மணிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.